கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் என் பலனும் என் கேடயமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகல் என் இருதயம் களி கூறுகிறது. என் பலனான தேவன், எனக்குள் இருக்கிறவர், என்னுடைய மனதிலே இருந்து என்னை ஆட்கொள்கிறவர், அவர் எனக்கு கேடயமா இருக்கிறார். அது எப்படி கேடயமா இருக்கிறார் என்றால், அவருடைய வார்த்தை மூலமாகத்தான் நமக்கு கேடயமா இருக்க முடியும். எப்படி அவருடைய வார்த்தை எப்படி? அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை வழிநடத்துகிற தேவன் நானே, உன்னை ஒரு நாளும் கைவிடாமல் உன்னை வழிநடத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களை செய்கிற நானே. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் எப்படி படுகிறது பாருங்கள். நீங்கள் அதை சகாயம் பெற்றீர்கள். அதாவது உங்களுடைய கிருபை, அன்பு எல்லாமே நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் எப்படி படுறீங்க பாருங்கள். என் இருதயம் களி கூறுகிறது. இது சங்கீதக்காரன் சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு பலனை எனக்கு கிடைக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை நம்பியிருந்தேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் அவரை நம்பியிருந்தனால், அவருடைய கிருபை எனக்கு கிடைத்து, அவருடைய தயவு எனக்கு கிடைத்ததனால் என் இருதயம் மனமகிழ்ந்து சந்தோஷமாக களி கூறுகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அதுதான் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு கேடயமாகவும் இருந்து, அவர் உங்களுக்கு சகாயம் தருகிறவராக இருந்து, உங்களுடைய இருதயத்தை எப்படி கலிகூறதாக வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஒரு நாளும் கைவிட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.